ஆலிம்கள் என்ற அந்த பட்டத்தை வந்து என்ன பண்ணுறீங்க, மக்கள் மத்தியில் வேலை பேசுறீங்க. அங்கே நடந்த விஷயங்கள் முழுக்க முழுக்க தவறு. இன்னைக்கு எதிரிகள் எந்த அளவுக்கு நம்மளை வந்து கங்கணம் கட்டிட்டு நம்மளை அழிக்கணும் துடிக்கிறாங்க. இந்த நேரத்தில் அது போன்ற வீடியோக்களை பரப்பி அதன் மூலியமா என்ன சுகத்தை நீங்க அனுபவிக்க. ஆனா நீங்க ஒரு பக்கம் பயான் தர்பியா கிளாஸ் அது இதுன்னு நடத்திட்டு இன்னொரு பக்கம் அயோகத்தின் உச்சமா ஏன் இருக்கீங்க? பயான் பண்றாங்க, அவன் நேர்மையா இருப்பான் உண்மையா இருக்கான்னு சொல்லிட்டு அவன் முன்னாடி ஓடுறதெல்லாம் முட்டாள்தான். விமர்சனங்கள் பண்ணக்கூடாதுன்றது இல்லை, தவறு செஞ்ச விமர்சனத்துக்குள்ளாகப்படுத்தணும். எவனா இருந்தாலும் சரி விடக்கூடாது. அப்ப நீங்க சொகுசா வளமா வாழ்ந்து நினைச்ச சகாபாக்கள் வரலாறுகளை ஏன் பேசுறீங்க? உயர்ந்து பார்க்கக்கூடிய முக்தி விமர்சரிப்பே வந்து உட்காந்துட்டு நீ காசு கொடுத்தா தான் வீட்டை விட்டு போவேன்னு சொன்னாங்கன்னா எவ்வளவு தர்ம சங்கடமான நிலை ஏற்படுத்தி இருக்கும். அப்துல் பாசித் புகாரியை பத்தி நம்ம சொல்றோம்னு சொன்னா அவருடைய குரு முக்தி உமர் ஷரீப் காசிமியை பத்தி கொஞ்சம் சொல்றோம். தவறெல்லாம் எழுத்துல அவர் நல்ல ஒரு உத்தம புத்தர்ன்னு சொல்ல வரல. நான் தவறு எழுத்திருக்கலாம், அதை நமக்கு தெரியாது. நம்ம அல்லாவுக்கும் அவருக்கும் உண்டான விஷயம். வாய்ஸ் ஆஃப் தடா நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். தொடர்ந்து வாய்ஸ் ஆஃப் தடா நேயர்கள் வந்து வீடியோக்களை ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம யாரும் பேசாத விஷயங்களெல்லாம் தொடர்ந்து வாய்ஸ் ஆஃப் தடாவில் நம்ம பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய நபர் யார் என்றால், இப்போ தமிழ்நாட்டில் இஸ்லாமியர்களுக்கு மத்தியில் ஒரு விதமான சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அப்துல் பாசித் புகாரியை பற்றி. ஒரு நல்லவரா கெட்டவரா? நல்லவர்ன்னு சொல்லி சில பேர் முகநூலில் வந்து வி சப்போர்ட் அப்துல் பாசித் புகாரின்னு போடுறாங்க. அதே நேரத்தில் இல்லை இவர் ஒரு அயோக்கியமானவர், பெண்கள் விஷயத்திலும் பண விஷயத்திலும் மோசமானவர் அப்படின்னு இன்னொரு பக்கம் போகுது. அப்போ இந்த சமூகத்துக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு விஷயம், இதை பற்றி நம்முடைய பார்வையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்ம வந்து யாருக்கும் ஆதரவாகவும் இல்லாமல் யாருக்கும் எதிராகவும் இல்லாமல் என்ன நடந்தது அப்படின்றத ஓரளவுக்கு ஊகிச்சு அவருடைய முன்ன பின்ன செயல்களெல்லாம் மேற்கோள் காட்டி பேச வேண்டும் என்பதற்காகத்தான் இன்னைக்கு வாய்ஸ் ஆஃப் தடாவில் நம்ம பேசுகிறோம். குறிப்பாக அப்துல் பாசித் புகாரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், முஃப்தி உமர் ஷரீப் காசிமி என்ற மார்க்க அறிஞர் கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட்டாக தான் முதல்ல இருந்தார். அதன் பிறகு அங்கிருந்து விலகி அவரை போலவே முஃப்தி உமர் ஷரீப் காசிமி என்ன பண்ணுவார்னா, அந்த இது போட்டுக்கிட்டு அந்த பயான்கள்லாம் பண்ணும்போது அந்த ஒரு சப்ஜெக்ட் எடுத்தாருன்னா உருக்கமாக, அதாவது ஒரு வேதனைக்குரிய விஷயமா இருந்தால் வேதனைப்படுற மாதிரியே பேசுறது, சந்தோஷமான விஷயமா சந்தோஷப்பட்டு பேசுறது, இப்படி அதாவது ஒரு ஆக்டிங்கோட ஒரு பேசக்கூடிய நபர் யார்? உமர் ஷரீப், முஃப்தி உமர் ஷரீப் காசிமி. அவர்கிட்ட ஸ்டூடெண்டாக இருந்ததுனால அப்துல் பாசித் புகாரிக்கும் அவருடைய பேச்சும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான சாயல் இருக்கும். ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரியான சாயல் இருக்கும். அப்போது இது வந்து இவங்க மார்க்க பிரச்சாரம் பண்ணுறாங்க. இந்த விஷயத்தை நம்ம தலையிட வேண்டிய அவசியம் இல்லை, மார்க்க பிரச்சாரம். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னீங்கன்னா, முஃப்தி உமர் ஷரீப் காசிமியை பற்றி நாம் இங்கே அப்துல் பாசித் புகாரியை பற்றி நம்ம சொல்கிறோம்னு சொன்னால் அவருடைய குரு முஃப்தி உமர் ஷரீப் காசிமியை பற்றி கொஞ்சம் சொல்கிறோம். எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள், நாங்கள் தலையிட்ட விஷயம் மட்டும்தான். உதாரணத்துக்கு ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்வு. கீழக்கரையை சேர்ந்த ஃபரான் என்ற ஒரு தம்பி, அவர் வந்து வேறொருத்தருக்கு ஏதோ கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை, பணம் பிரச்சனை. அப்போது வந்து ஃபரான் கிட்ட காசு கொடுத்த நபர் வந்து முஃப்தி உமர் ஷரீப் காசிமி கிட்ட போய் சொல்கிறார், புகார் சொல்கிறாரு. அப்போ முஃப்தி உமர் ஷரீப் என்ன சொல்கிறாருன்னா, நான் கேட்டால் அது சரியாக வராது, ஒன்று பண்ணுங்க, நீங்கள் எனக்கு கடனாக கொடுக்கணும், அதுக்கு பதிலாக இந்த காசை நீங்கள் வாங்கிக்கின்னு எனக்கு ஒரு எழுதி கொடுத்தீங்கன்னா அந்த அடிப்படையில் நான் போய் ஃபரான் கிட்ட இந்த காசை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு ஃபரான் கிட்ட கேட்குறாரு. அவரும் ஒரு வியாபாரி, கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அப்படியே கொஞ்சம் ஒரு மாதம் 10 நாள் அப்படியே தள்ளிக்கிட்டே போகுது. இப்போ திடீர்னு என்ன பண்ணுறாரு, யார் உருக்கமாக இளைஞ அப்படியே உடம்பெல்லாம் புல்லரிக்க மாதிரி பேசக்கூடிய உமர் ஷரீப் காசிமி என்ன பண்ணுறாருன்னா, நேராக ஃபரான் வீட்டில் போய் உட்காந்துக்கிட்டார். ஃபரான் வீட்டில் உட்காந்துக்கிட்டு அப்போ அவர் சொல்கிறார், என்னன்றாரு. இல்லை காசு அதான் எடுத்து கொடுத்துட்றோம், ஒரு 4-5 நாள் இல்லை 10 நாள் டைம் கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு ஃபரான். முடியாது, நீ எப்போ காசு கொடுக்குறியோ அப்போ தான் நான் வீட்டை விட்டு போவேன் அப்படின்னு. அப்போ 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, ஒரு வாரத்துக்கு முடிஞ்சு. அப்போ அவங்களுக்கு ஒரு தர்ம சங்கடமா, எனக்கு குடியிருக்கிற அதாவது உங்களுக்கு தெரியும், கீழக்கரை மக்கள் வந்து குடியிருக்காங்கன்னா அவங்க பெண்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கோஷமாக இருப்பாங்க.
இப்போ அது போன்ற ஒரு வீட்டில் வந்து அதுவும் நாம் உயர்ந்து பார்க்கக்கூடிய முக்கிய விமர்சரிப்பே வந்து உட்காந்துட்டு நீ காசு கொடுத்தா தான் வீட்டை விட்டு போவேன்னு சொன்னாங்கன்னா எவ்வளோ தர்மசங்கடமான நிலை ஏற்படுத்தியிருக்கும் பாருங்க. அப்போ அந்த ஃபரன்ற தம்பிக்கு ரொம்ப தர்மசங்கடமான ஒரு நிலை ஏற்பட்டது. அப்போ வந்து என்ன சொல்றாரு, நீ எங்க வேணா போ, எங்களுக்கு கவலையே இல்லை. யார் சொல்றாரு? நான் சொல்றீங்க, உமர் ஷெரீப் சொல்றாரு. முஃப்தி உமர் ஷெரீப் காசிமி வந்து நீ எங்க வேணா போ, எனக்கு காசு கொடுத்தா தான் வீட்டை விட்டு போவேன், வேற யார் வந்தாலும் நான் வீட்டை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த தம்பி இங்கே போய் அங்கே போய் கடைசியாக எங்கிட்ட வந்தார். அப்போ வந்து சொன்னார், இதேமாரி வந்து நீ போலீஸ் போனாலும் கவலை இல்லை அப்படின்ட்டாரு, எங்கே போனாலும் கவலை இல்லைன்றாரு. இதுமாரி வீட்டில் உட்காந்ததுனால எனக்கு வந்து வீட்டில் பெண்கள் எல்லாம் இருக்காங்க, ரொம்ப தர்ம சங்கடமாக இருக்குன்னு ஒரு அழுகிற மாதிரி பேசினாங்க தம்பி. அப்போ நான் உடனே என்ன பண்ணேன், உளவுத்துறை அந்த நேரத்தில் இருந்த உளவுத்துறை உயர் அதிகாரிக்கு ஃபோன் பண்ணி, சார் இதேமாரி முஃப்தி உமர் ஷெரீப் காசிமி வந்து இந்த மாதிரி ஃபர்ஹான் என்ற ஒரு வீட்டில் நுங்கப்பாலத்து வீட்டில் போய் உட்காந்துருக்காரு, ஏதோ காசு கொடுக்கணும், நீ காசு கொடுத்தா தான் வெளியே போவேன்னு சொல்கிறாரு. அதனால அவங்களுக்கு மிகப்பெரிய தர்ம சங்கடம் ஆகுது. அவர் காசு கொடுக்கணுன்றது மாற்று கருத்து இல்லை, அது காசு கொடுத்துருவாரு, அது வேறு விஷயம். ஆனால் அவர் காசு கொடுத்தா தான் வீட்டை விட்டு போவேன், எல்லா வீட்லேயும் உட்காருவேன்னு சொல்கிறது சரியில்லை சார். நாங்கள் வந்து போய் உமர் ஷெரீப் கிட்ட பேசி வெளியேற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ நீங்கள் போகாதீங்க, அவர் வெளியே போயிடுவார்னு சொல்லி உடனே உளவுத்துறை அதிகாரிகள் பேசணுன்னே முஃப்தி உமர் ஷெரீப் காசிமி வந்து அங்கேருந்து வெளியேற்றப்பட்டார். இது நடந்த உண்மை, இது யாருக்கும் ஆதார சாட்சியெல்லாம் இல்லை. அதுக்கு சாட்சின்னு சொன்னால் ஃபர்ஹான் மட்டும்தான், ஏன்னா ஃபர்ஹான் தான் எங்கிட்ட வந்து சொன்னார். அதேமாரி வெளியே போனார். நான் எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னால், நீங்கள் மார்க்க அறிஞர்கள், நீங்கள் மார்க்கத்தை இளைஞர்களுக்கு மத்தியிலும் இஸ்லாமியர்களுக்கு மத்தியிலும் அது மட்டும் இல்லை பிற மக்களும் உங்களுடைய வீடியோக்களை விரும்பி பார்க்குறாங்க, மார்க்கத்தை, உங்களுடைய மார்க்கத்தையும் ஞானத்தையும் அறிவியும். அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த போன்ற விஷயங்களை தலையிடுறீங்க. அப்போ இது போன்ற விஷயங்களை தலையிடுறீங்கன்னா நீங்கள் இந்த மார்க்க விஷயத்தில் கொஞ்சம் பின் ஒதுங்கி. எத்தனையோ பேர் இருக்காங்க, உமர் இருக்காங்க, புகாரி இருக்காங்க, இஸ்லாமியன்னு சொல்லிட்டு திமுக பின்னாடி காங்கிரஸ் பின்னாடி இப்படி ஓடுறாங்களோ அதேமாரி போயிடணும். நீங்கள் ஒரு பக்கம் வீடியோ போட்டு இளைஞர்களையும் இஸ்லாமியர்களையும் உணர்ச்சி வசப்பட வச்சுட்டு இன்னொரு பக்கம் இந்த போன்ற வேலைகள் செஞ்சீங்கன்னா இது ஒரு அநியாயத்தின் உச்சமாக தான் பார்க்கணும். இந்த மார்க்கம் தெரிஞ்சவங்க நீங்கள், நாளைக்கு மறுமையில் எங்களை விட அதிகமான கேள்விக்கு பதில் நீங்கள் தான் சொல்லணும். அப்போ நீங்களே ஒரு அநாகரிகமான ஒரு செயலில் ஈடுபடுறது எவ்வளோ பெரிய அயோக்கியம். இப்போ அதே தான் அவருடைய ஸ்டூடெண்ட்டாக இருந்தவர் தான் நம்ம அப்துல் பாசித் புகாரி. அப்துல் பாசித் புகாரி விஷயங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்னைக்கு வந்து சோசியல் மீடியாவில் அவரை பற்றி வந்து 4-5 பேர் சேர்ந்து அவரை ரொம்ப கௌரவம் செய்கிற மாரி ரொம்ப ஒரு கொடுமையான காட்சியை நான் பார்க்குறேன். விமர்சனங்கள் பண்ணக்கூடாதுன்றது இல்லை, தவறு செஞ்ச விமர்சனத்துக்குள்ளாகப்படுத்தணும், எவனாக இருந்தாலும் சரி விடக்கூடாது. பிஜே விஷயத்தில் கூட இந்திய தேசிய கட்சி பாபாவின் மாணவர்கள் அன்னைக்கு எடுத்த விஷயங்கள் சரியா இருந்தது, நாங்கள் விமர்சனம் பண்ணோம், பொதுவெளியில் கொண்டு வரணும். ஏன்னா தவறுகள் நடக்குதும் போது அதை தட்டி கேட்கணும், அது தப்பு இல்லை. அதே நேரத்தில் இது போன்ற வீடியோக்களை பிடிச்சி நீங்கள் அவர் தவறு பண்ணியிருந்தாருன்னா அவரை கூட்டிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போலீஸ்கிட்ட ஒப்படைக்கிறீங்க, அதோட உங்கள் கதை முடியும். சட்ட ரீதியாக நடவடிக்கை இருந்தால் அதோட உங்கள் கதை முடியும். அதை வீடியோ எடுத்து அதை சோசியல் மீடியாவில் பரப்ப விட்டு இதில் என்ன நன்மை உங்களால்? ஒரு நன்மையும் இல்லை. அவர் பெண் விஷயத்திலோ இல்லை பொருளாதார விஷயத்திலோ தவறெல்லாம் இழைக்கல. அவர் நல்லவர், உத்தம புத்தர்ன்னு சொல்ல வரல. நான் தவறு இழைத்திருக்கலாம், அதை நமக்கு தெரியாது, நம்ம அல்லாவுக்கும் அவருக்கும் உண்டான விஷயம். ஆனால் அதே நேரத்தில் அவருடைய வீடியோக்களை பொது வெளியில் போட்டு நீங்கள் பரப்புனால நீங்கள் என்ன லாபம் அடைய போறீங்க? இதனால் சமூகத்துக்கு என்ன நன்மை இருக்குது? என்ன சமூகம் விழிப்புணர்வு என்ன அடைய போகுது? ஒன்றும் இல்லையே. ஆனால் நீங்கள் என்னன்னு சொன்னால், அப்துல் பாசித் புகாரி கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த போதைப் பொருள் கடத்துதல் விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட ஜாஃபர் சாதிக் என்ற நபருடன் இணைந்து ஒரு ஹோட்டல் திறந்தான்னு அன்னைக்கே வந்து அப்துல் பாசித் புகாரியை பற்றி ஊடகங்கள்லாம் கூட செய்தி வந்தது. ஜாஃபர் சாதிக் கூட சேர்ந்து ஹோட்டல் திறந்தாரு அப்துல் பாசித் புகாரி. அது தவறு தான். அது நீங்கள் வந்து மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய எவ்வளோ மக்களாக இருக்கீங்க, மார்க்க அறிஞர்களாக இருக்கீங்கன்னு போது உங்களுக்கு ஏன் வந்து பொருளாதாரத்தினுடைய தேவை அவ்வளோ தேவைப்படுது? ஏன் சொகுசாக வாழணும்னு நினைக்கிறீங்க? அப்போ நீங்கள் சொகுசாக வளமாக வாழணும்னு நினச்ச சஹாபாக்கள் வரலாறுகளை ஏன் பேசுகிறீங்க? நபிகள் நாயகத்தினுடைய வரலாறுகளை ஏன் பேசுகிறீங்க? மேற்கோள் காட்டி ஏன் பேசுகிறீங்க? சொகுசு வாகனத்தை வாங்கிக்கணும், பங்களாவில் தான் குடியிருக்கணும், உங்களுடைய பிள்ளைகள் உயர்ந்த பள்ளியில் தான் படிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நீங்கள் வந்து மார்க்கத்தை விலை பேசுகிறீங்க.
ஏன்னா நீங்கள் மார்க்கம் பேசுறதுனால பல தரப்புப்பட்ட மக்கள் உங்களை தொடர்பு கொள்கிறாங்க, நட்பு கொள்கிறாங்க. அப்போ அந்த நட்பு கொள்ளும்போது அவங்ககிட்ட இருந்து காசை வாங்கி நீங்கள் எங்கேயோ ஒரு முதலீடு பண்ணுறதுன்னு பவுடர் வியாபாரிக்கும் கஞ்சா வியாபாரிக்கும் கொடுத்துட்டு அதில் வரக்கூடிய லாபத்தை, இதுதான் இஸ்லாம் நீங்கள் போதிக்கக்கூடிய வழியா? அப்போ உங்களுக்கு பண ஆசை, பொருளாதார ஆசை இருக்குது. இதே அப்துல் பாசித் புகாரியை பற்றி கூட ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி கோயம்புத்தூரில் ஒரு பெண்ணுக்கிட்ட ஒரு 10-12 லட்ச ரூபாய் ஏமாத்திட்டு என்கிட்டே தகவல் வந்தது. அப்படியா இருக்காதே அப்படின்னு. இல்லைங்க வந்தது. அப்போ நான் சொன்னேன், சரி நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை அப்படியே விட்டுட்டேன், கடந்து விட்டுட்டேன். இன்னைக்கு அவரை பற்றி பொருளாதார குற்றச்சாட்டோ அல்லது பெண் குற்றச்சாட்டோ நம்ம இல்லைன்னு சொல்லி சத்தியம் பண்ணி எல்லாம் சொல்லலை. நம்ம இருந்திருக்கலாம். ஆனால் அந்த பொதுவெளியிலேயே அம்பலப்படுத்துறீங்க. இப்படி வீடியோ போட்டு ஏன் அம்பலப்படுத்துறீங்க? அவர் பெண் குற்றச்சாட்டு பண்ணாரா, வாங்க பேசுவோம். அதே மாதிரி பொருளாதார குற்றச்சாட்டு பண்ணானா அவர்கிட்ட பிடுங்குவோம் காசு. அவர் யார்கிட்ட கொடுத்தாரு, என்ன பண்ணாரு, பிடுங்குவோம். அது வீடியோ எடுத்து சோசியல் மீடியாவில் போடுறது வீரமா? இன்னைக்கு எதிரிகள் எந்த அளவுக்கு நம்மளை கங்கணம் கட்டிட்டு நம்மளை அழிக்கணும் துடிக்கிறாங்க. இந்த நேரத்தில் அது போன்ற வீடியோக்களை பரப்பி அதன் மூலியமா என்ன சுகத்தை நீங்கள் அனுபவிக்க போறீங்க? அதான் சொல்லிட்டேன், அப்துல் பாசித் புகாரி குற்றமற்றவர்னு சொல்ல வரல. நான் அவர் மீது ஏற்கனவே சில பல விஷயங்கள் எனக்கே தகவல் வந்தது. நான் இறங்கி விசாரணைன்னு நினைக்கும் போது எனக்கு வேற வேலை இருந்து விட்டுட்டேன். நான் நம்முடைய தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்துடைய முன்னாள் தலைவர் பிஜே மீது பல குற்றச்சாட்டுகளை இதே பொது வெளியில் வெளியிட்டது முதல் நபர்கள் நாங்கள் தான். பல குற்றச்சாட்டுகள் இல்லைன்னு சொல்ல. ஏன்னு சொன்னால் தவறு செய்வது, தட்டி கேட்பது என்பது எல்லாருக்கும் உரிமை, அது இல்லைன்னு சொல்ல. ஆனால் நீங்கள் இப்படி வீடியோ போட்டு அவரை நிற்க வச்சு அவரை ஒரு தர்ம சங்கடமாக்கி அதை பார்க்குறவங்க எள்ளி நகையாடி, அது சில பேர் வி சப்போர்ட் அப்துல் பாசித் புகாரின்றது, ரிஜெக்ட் அப்துல் பாசித் புகாரின்னு சொல்லிட்டு ஹேஷ்டாக் போடுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு தவறான முன்னுதாரணம் சொல்கிறேன். நிறைய உலமாக்கள் இப்படி இருக்காங்க. ஹராம் ஹலாலின்னு பேசுவானுங்க, அடுத்த நிமிஷமே அரசியல்வாதி வாழ பிடிச்சி தொங்குவானுங்க. கூடும் கூடாதுன்னு பேசுவானுங்க, அரசியல்வாதி கிட்ட போய் தலை வணங்கி சால்வையை வாங்கிக்குவானுங்க. இப்படியெல்லாம் இருக்கானுங்க. ஏன்ற நான் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, அரசியலுக்கு போகணும்னு நினைச்சீங்கன்னா அப்படி போயிடுங்க. குரான் ஹதீஸு பயான்னு இந்த மாதிரி தொப்பி போட்டுட்டு முஸ்லீம்களை ஏமாத்தாது. இது அயோக்கியத்தனம். எத்தனையோ பேர் இருக்காங்க இல்லையா, பாஜகவில் கூட இருக்காங்க இல்லையா அயோக்கிய பேர். அந்த மாதிரி போயிடுங்க, வேணாம் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் ஒரு பக்கம் பயான்னு தர்பியா கிளாஸ் அது இதுன்னு நடத்திட்டு இன்னொரு பக்கம் அயோக்கியத்தின் உச்சமாக ஏன் இருக்கீங்க? இருக்காதீங்க. அதுக்குன்னு ஒட்டுமொத்த உலமாக்கள் அப்படி இல்லை. சபாக்கள் போன்று வாழக்கூடிய எத்தனையோ உலமாக்கள் இந்த மண்ணில் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. தாவின்கள் போன்று எத்தனையோ உலமாக்கள் இந்த மண்ணில் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க, இல்லைன்னு சொல்றேன். எளிமையா வறுமைக்கு கோட்டுக்குள்ள, நான் அதுக்காக வறுமை கோட்டுக்குள்ள ஏழ்மையா தான் வாழணுன்றது இல்லை. அல்லா யார் நாடுறானோ, அல்லா யாருக்கு நாடுறனோ அவனுக்கு அல்லா செல்வத்தை கொடுக்குறான். அப்போ செல்வந்தரா உலமாக்கள் கூட இருக்காங்க, வேணாம் சொல்ல. ஆனால் உங்களுக்கு ஆசை அதிகமாகிடுது. காரில், அதுவும் சொகுசு கார், சாதாரணமான கார், சொகுசு காரில் போகணும், சொகுசான பங்களாவில் வாழணும். ஆலிம்கள் என்ற அந்த பட்டத்தை என்ன பண்ணுறீங்க, மக்கள் மத்தியில் வேலை பேசுகிறீங்க, குரான் ஹதீஸை வேலை பேசுகிறீங்க, சஹாபாக்கள் வரலாறு நீங்கள் வேலை பேசுகிறீங்க. யூடியூப்பில் பல லட்சம் பேர் பார்க்கணும், ரிவ்யூ வரணும், இதுதான் உங்கள் எண்ணம். அப்போ உங்களுடைய கல்பு என்ன ஆகுது, ஏதோ ஒரு வகையில் தவறான ஒரு எண்ணத்தோடு செயல்படுறீங்க. நிச்சயமாக பார்த்தீங்கன்னா அப்துல் பாசித் புகாரிக்கு விஷயத்தில் அங்கே நடந்த விஷயங்கள் முழுக்க முழுக்க தவறு. அதே நேரத்தில் அப்துல் பாசித் புகாரி உத்தம புத்திரன்னு சொல்லி சர்டிஃபிகேட்டெல்லாம் யாரும் கொடுக்க முடியாது. பயான் பண்ணுறாங்க, அவன் நேர்மையாக இருப்பான், உண்மையாக இருக்கான்னு சொல்லிட்டு அவன் முன்னாடி ஓடுறதெல்லாம் முட்டாள்தனம். அது எப்படின்னு சொன்னீங்கன்னா, எப்படி நடிகர்கள் கூத்தாடி பின்னாடி ஒரு கூட்டம் ஓடுதோ அதே மாதிரி தான் இப்படி ஓடுறாங்க. இது தவறு தான். நல்ல விஷயங்களை ஏற்றுக்கிட்டு நாம அதை நம்முடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்த முடியுமா அப்படின்றது ஒவ்வொருத்தரும் நம்ம என்ன பண்ணணும், திங்க் பண்ணணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல இது போன்ற விஷயங்களை தவிர்த்திருப்பது நன்றாக இருந்திருக்கும். அது தவிர்க்காம வெளிப்பட்டது இப்போ அப்துல் பாசித் புகாரியை பற்றி நம்ம பேச வேண்டியதாக இருக்குது. நிச்சயம் அப்துல் பாசித் புகாரி சின்ன இளைஞராக தான் இருக்கப்ப, ஆனாலும் அவரும் சில விஷயங்களை திருத்திக்கணும். இல்லைன்னு சொன்னால் இப்படி கேவலப்பட்டு போயிடும். இது அப்துல் பாசித் புகாரிக்கு மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பேர் இப்படி இருக்காங்க. நிச்சயம் எப்படின்னா, யாருடைய
விஷயம் வெளியே வருதோ அவங்க தான் கெட்டவனா இன்னைக்கு தெரியுறாங்க. நிறைய பேர் விஷயம் வெளியே வராமே இருக்குது. அதனால் அவங்கெல்லாம் உத்தமன்னு சொல்ல முடியாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு மார்க்க விஷயத்திலும் பொது விஷயத்திலும் ஈடுபடக்கூடிய எத்தனை சகோதரர்களும் நேர்மையாக உண்மையாக இருங்க அப்படின்றது தான் என்னுடைய அன்பான கோரிக்கை, கட்டளை. இன்ஷா அல்லாஹ்.